கிருபையும் உமது ஈவும் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே வைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிவிங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரே துக்கங்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஆமாண்டவரே என்ன தேவைகள் என்பதை நீங்க அறிந்திருக்கீங்க தகப்பனே. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கீங்க தகப்பனே. அவர்கள் உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆண்டவரே நடக்கத்தக்க ஆண்டவரே கிருபையை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. வரத்தரைப்பட்ட ஆத்துமாக்களையும் அடுத்த வாரத்திலே கொண்டு வந்து சேருங்க தகப்பனே. தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். உடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை எல்லாமும் கரத்திலே வைக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் 2026 வருஷத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கோம் இல்லையா? போன வருஷங்கள் முழுவதும் இதற்கு முந்தைய நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை எப்படி வழிநடத்தி வந்தார்? எல்லாரும் எப்படி நல்லபடியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்தார் இல்லையா? எவ்வளையோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எவ்வளவாக இருந்தாலும், இயற்கையின் சீற்றங்களாக மழை, வெள்ளம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை என்னது ஒரு சேதமும் இல்லாமல் இல்லையா, ஒரு சேதமும் இல்லாமல் நம்மளை நல்ல உடல் சுகத்தையும் உற்சாக ஆவியும் கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் கொடான கோடியான நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாய்களை விரிவாக திறந்து நம் தேவருக்கு முன்பாக நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒவ்வொரு வாரமும் சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ என்ன இந்த மாசம் வந்து ஜனவரி 11 வரைக்கும் வந்திருக்கும். சரி, இந்த புது வருஷத்துல யார் யாரு என்ன ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, தீர்மானம் யாராவது எடுத்தீங்களா? யாராவது எடுத்தீங்களா? இல்லையா? ஏன்னா எடுத்து அதை என்ன பண்ணணும்? எடுத்திருக்கீங்களா? சூப்பர். ஃபாலோ பண்ணணும் அதை இல்லையா? எடுத்தா என்ன பண்ணணும்? லைஃப்லாம் அது அந்த வருஷம் வரைக்குமாவது ஃபாலோ பண்ணணும். நம்ம 1 மாசம் இல்லை 2 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? விட்டுறக்கூடாது. அதை எடுத்தது என்ன பண்ணோம்? லைஃப் லாங் நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணுவோம். எந்த மாதிரியான தீர்மானத்துல எடுப்போம்? நம்ம ஆவிக்குரிய இதுவாகவே பேசலாம். வெளி உலகத்துல எடுக்கிறவங்க எடுப்பாங்க, நம்ம என்னென்ன தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. வாழ்க்கைக்கு படிக்கிற பசங்க படிக்கிற விஷயத்துல எடுப்பாங்க இல்லையா? நான் நல்ல மார்க் எடுக்கணும் இந்த வருஷத்துல, அதற்கு நல்லா நான் என்ன பண்ணுவேன்? எஃபோர்ட் போட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு. வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? என் தொழில முன்னேற்றம் வரணும். வேலை செய்யறவங்க இந்த இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் ப்ரமோஷன் வாங்கணும், அதற்கு நான் என்ன பண்ணலாம்? எஃபோர்ட் போடணும். அந்த மாதிரியான முயற்சிகள், தீர்மானங்கள். தீர்மானம்னா தீர்த்தமான மனம், தீர்க்கமான மனம் தான் என்னது? தீர்மானம் எடுப்பாங்க. நம்ம என்ன எடுக்கலாம்? ஆவிக்குரிய நிலையில நம்மளுடைய நிலைப்பாடு, நம்ம எந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கலாம்? நீங்க என்ன எடுத்தீங்க? ஆவிக்குரியதே சொல்லுங்க. என்ன எடுத்தீங்க? சரி, ஓகே. சரி, நாம வந்து என்ன எடுக்கலாம்? நம்மளுடைய லைஃப் ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஜபத்தை குறித்து எடுக்கலாம். இல்ல ஆண்டவரே, போன வருஷங்கள் முழுவதும் ஜபம் என்னில குறைவா இருந்தது, ஆனா இந்த வருஷத்துல இருந்து நான் செபிக்கிற பிள்ளையா நான் மாறணும். உமக்கு நேரத்தை என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். இல்ல வேதம் வாசித்தல் வாசிப்பேன், ஆனா குறைவா இருந்துச்சு, அதிகப்படுத்தணும். சரியா? அதிகப்படுத்தணும். அது சம்பந்தமா எடுக்கலாம். இல்லைன்னா வந்து உபவாசம், பாஸ்டிங்கை வந்து என்னால இருக்க முடியல இல்லையா? இப்போ சாதாரணமா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டுல எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாம வேலை செஞ்சுக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் மதியம் வரைக்கும் கூட என்ன பண்ணுவோம்? இருந்துருவோம். ஆனா ஒரு பாஸ்டிங்கோட ஒரு ப்ரேயர், புரியுதா? உபவாசத்தோடு ஒரு ப்ரேயர்னா என்ன பண்ணும்? உடம்பு வந்து அதை ஏத்துக்க முடியாது, நம்மளும் இருக்க முடியல, சோம்பேறி ஆயிரும் இல்லையா? அந்த தடையை நீக்கி நான் ஒரு பாஸ்டிங் இருக்கணும், உபவாசத்தோடு இருக்கணும், அந்த தீர்மானம் எடுக்கலாம். சர்ச்சுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் என்ன?
வாரம் நான் இந்த வருஷத்துல இருந்தாவது ஒரு வாரம் கூட தவறாமல் என்ன பண்ணும், சர்ச்சுக்கு வரணும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 52 வாரங்கள். எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள்ல எங்க போனாலும் அந்த ஞாயிறு ஆராதனையில நான் மிஸ் பண்ணவே கூடாது. சப்போஸ் வெளியே போயிருந்தாலும் போகிற இடத்துல நான் என்ன பண்ணும், கலந்துக்கணும். ஒரு வாரம் கூட எந்த உடல்நிலை சோர்வானாலும் சரி, நான் எந்த விதமான சூழ்நிலைகள் அமைந்தாலும் நான் என்ன பண்ண, மிஸ் பண்ணாம வரணும் அப்படின்ற தீர்மானம் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். தீர்மானங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணும். நாம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தீர்மானங்கள் எடுக்கல அப்படின்னாலும் எடுக்க என்ன பண்ணோம், ட்ரை பண்ணி முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், பரிசுத்தமான ஒரு வாழ்வை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்க வார்த்தை என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுப்பது நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தீர்மானங்கள் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஜபம், வேதம் வாசித்தல், பிரேயர் எல்லாமே என்ன பண்ணும், கண்டிப்பாக இருக்கணும். இதை எல்லாவற்றிலும் இன்னும் மேலான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்வு நாம் என்ன பண்ணணும், வாழணும். இந்த வருஷத்துல ஆண்டவரே, இந்த 2026ஆம் வருஷத்துல இருந்து உமக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ற பிள்ளைகளாக நான் என்ன பண்ணோம், மாறணும். அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வார்த்தை. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, சரியானதா இருக்கணும். எப்படி இருக்கணும், சரியானதா இருக்கணும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் சரியானதா இருந்தாதான் அது நம்ம வாழ்க்கையை என்னப்படுத்தும், செம்மைப்படுத்தும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் சொல்றது சரிதானே? நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கைய அடிப்படையே என்ன பண்ணும், மாற்றுகிற வல்லமை உடையதா இருக்கிறது. மாற்றுகிற வல்லமை உடையதா இருக்கிறது. ஒரு வேத வசனம் எடுத்து படிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். புரியுதுங்களா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், சொல்லுங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். புரியுதுங்களா? நம் நாவை என்ன பண்ணணும், நாம அடக்கணும். தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது, வீணா இருக்கிறது. இதை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த தீர்மானங்கள், இதை எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, நல்லதுதான். அதற்கு நீங்க எடுத்ததற்கான வேல்யூ என்னது, ஒரு நாளும் குறையாது. நீங்க என்னென்ன தீர்மானங்களா எடுத்திருக்கீங்களோ அதற்கான பலனை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஆனால் நீங்க இப்ப எடுத்திருக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது என்னதுன்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நம்ம நாவை என்ன பண்ணணும், நாம அடக்கணும். பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சரியானதா இருக்கணும். அப்படி சரியானதா இல்லை அப்படின்னா அது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குது, வீணா இருக்குது. அது பக்தியே இல்லை அப்படின்னு யாரு, நான் சொல்லல, தேவன் சொல்றார். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குது, வீணா இருக்கிறது. வாய்களை திறந்து சொல்லுங்க, எப்படி இருக்கிறது, வீணா இருக்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. எனக்கு எல்லாரும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எப்படின்னா, இப்ப நம்ம இங்க இருக்கோம், சர்ச்சில் இருக்கும்போது நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி பேசுறோம், ரொம்ப கரெக்டா எப்படி பேசணும், எந்த வார்த்தையை பேசணும், எதை பேசக்கூடாதுன்றத இது பண்ணி கரெக்டா பேசுறோம். ஒரு விசுவாச குடும்பத்தையோ ஒரு பாஸ்டையோ பார்க்கும் பொழுது எப்படி பேசுறோம், கரெக்டா பேசுறோம் இல்லையா? அதையே இதை கடந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், வேலை செய்கிற இடத்துல எப்படி பேசுறோம். அவங்க நம்ம நெகட்டிவ் பேசினாங்கன்னா நாம எப்படி பேசுறோம், நெகட்டிவா தான் பேசுறோம். அவங்க சினிமா அதை பத்தி பேசினாங்கன்னா நாம சினிமாவை பத்தி பேசுறோம். ஆமாவா இல்லையா? எல்லாரும் செய்யறதா, நானும் என்னை உட்பட எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன். அரசியல் பத்தி பேசினாங்கன்னா நாமளும் அரசியல் பத்தி கண்டிப்பா என்ன பண்றோம், பேசுறோம். பேசுறது தவறு கிடையாது. ஆனால் எந்த பேசினாலும் நம்ம வாயில் இருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சரியானதா இருக்கணும். அதான் ரொம்பவே முக்கியம். என்னென்ன நினைக்கிறோமோ வாயில வர்றதால என்னது, இஷ்டத்துக்கும்
இஷ்டத்துக்கும் என்ன பண்றது, பேசுறது. ஒரு சிலர் ரொம்ப லூஸ் டாக்கிங் சொல்லுவாங்க, அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து சரியானதா இருக்கணும். அந்த சரியான வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணும், மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் வந்து சொல்லுது. யாக்கோபு 3:8 எடுங்க. யாக்கோபு 3:8. யாக்கோபு உங்களில் ஒருவன் ஆவானது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத புல்லாங்களுக்குள்ளும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. வசனமே சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, முடியாததுதான். அதை பத்தி தான் நீ பார்க்க போறோம். அதை அடக்க நம்மளால முடியாதுதான். இருந்தாலும் என்ன பண்ணணும், அடக்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் சரியானதா இருக்கணும். அதற்கு நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, உமது கிருபையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும். இந்த வருஷத்துல நீங்க வந்திருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும், பரிசுத்தமான வாழ்வு எண்ணிலே நான் வாழணும் ஆண்டவரே. அப்ப அதுக்கு எனக்கு வந்து உம்முடைய கிருபையை எனக்கு கொடுங்க, உம்முடைய கிருபையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன பண்றோம், கேட்க போறோம் இந்த வருஷத்துல. சரிங்களா? சரி. ஆண்டவர் வந்து சபையாக நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை தான். சரிங்களா? சபையாகிய நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமே என்னதான், வார்த்தை தான். சரி, சகரியா 9:12 எடுங்க. சகரியா 9:12. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதை யாரை பார்த்து இந்த வேத வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் சிறைப்பில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுல என்ன விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? 2. இரட்டிப்பான நன்மையை தருவேன். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எத்தனை? 2 மடங்கு. நான் கேள்வி கேட்பேன், எத்தனை மடங்கு? 2 மடங்கு. சரி, அடுத்து வந்து ஆதியாகமம் 43:34 எடுங்க. ஆதியாகமம் 43:34. ஆதியாகமம் 43:34. பென்யமின் வரும். பென்யமின் 34. அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்ஷிமேஷின் சிலைகளை உடைத்து, இது இல்லையே, 43:34 பென்யமீனுக்கு வரும். பென்யமனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. ஆதியாகமம் மாத்தி எழுதிட்டேனா? சரி, இப்ப இந்த ஆதியாகமம் 43:34 வசனம் தப்பா எழுதிட்டேன். சரி, இதுல வந்து பென்யமீனுக்கு வந்து ஆண்டவர் என்ன எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னா 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் இருக்கா 36 34 தான். 34 தான். 5 மடங்கு. 43:34. நீங்க படிங்க பாப்போம், படிங்க. 5 மடங்கு அதிகமா இருந்தது. இந்த இடத்துல பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பாபிலோன் சிறை இருப்பில் இருக்கிறவங்களுக்கு 2 மடங்கு, பென்யமீனுக்கு 5 மடங்கு. அடுத்ததாக தானியேல் 1:19-20. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 4 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 1:19. தானியேல் 1:19-20. தானியேல் 1.
ம். ஒன்று 19. ம். படிங்க படிங்க. எத்தனை மடங்கு? 10 மடங்கு சாத்தராக கண்டான். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இந்த இடத்துல 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை சொன்னேன்? சகரியா 9:12 2 மடங்கு. ரெண்டாவது பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. மூன்றாவது தானியேலுக்கு எத்தனை மடங்கு? 10 மடங்கு. சரி, அடுத்து ஆதியாகமம் 26:12. ஆதியாகமம் 26:12 எடுங்க. ஈசாக்குக்கு கொடுப்பார் ஆண்டவர். அந்த வருஷத்திலே ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு இருக்கும். ஆதியாகமம் 26:12 எடுங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்குக்கு எத்தனை ஆசீர்வாதம் கிடைத்தது? 100 மடங்கு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் 2, ரெண்டாவது பென்யமீனுக்கு 5, தானியேல் சாத்ராக் மேஷாக்கு 10, அடுத்து ஈசாக்குக்கு 100. சரியா? அடுத்து உபாகமம் 1:11 எடுங்க. உபாகமம் 1:11 எடுங்க. உபாகமம் 1:11. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனை மடங்கு கொடுக்கிறார்? 1000 மடங்கு கொடுக்கிறார். எடுத்துக்கோ. உபாகமம் 1:11. 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் கட்டளையிட்டதுதான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே வர மக்களுக்கு எத்தனை மடங்கு கொடுக்கிறாரு? 1000 மடங்கு கொடுக்கிறார். சரியா? அடுத்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24:60. ஆதியாகமம் 24:60 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல ரெபேக்காலுக்கு ஆண்டவரே எவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை தருவார். ரெபேக்கால் ஆதியாகமம் 24:60 பெருகுவாயாக. போதும். ரெபேக்காலை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ரெபேக்காலுக்கு மட்டும் ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கிறாரு? இங்க கோடா கோடியாக பெருகுவாயாக. ஃபர்ஸ்ட் 2 மடங்கு பாபிலோன் சிறையிருப்பில் வந்தவங்களுக்கு, அப்புறம் பென்யமீனுக்கு 5 மடங்கு, தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு 10 மடங்கு, ஈசாக்குக்கு 100 மடங்கு, அப்போ எகிப்திலிருந்து வந்த மக்களுக்கு 1000 மடங்கு. ஆனால் ரெபேக்காலுக்கு மட்டும் எத்தனை மடங்கு? கோடான கோடினா எவ்வளவு அளவு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? கோடான கோடினா எவ்வளோ? மில்லியன் கணக்குல ஆண்டவர் என்ன பண்றாரு? அதிகப்படியான ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார்? பேர் சொல்லுங்க. யார் அவன்? ரெபேக்கால். ஏன் ஆண்டவர் ரெபேக்காலுக்கு மட்டும் ஆண்டவர் கோடான கோடி ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ரெபேக்கால் வந்து எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா, சபைக்கு அடையாளமா இருக்காங்க. ரெபேக்கால் வந்து எதற்கு அடையாளமா இருக்காங்க? சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. ரெபேக்காலுடைய கணவர் யாரு? ஈசாக்குடைய மனைவிதான் யாரு? ரெபேக்கால் இல்லையா? ஈசாக்கு எதற்கு அடையாளமா இருக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரோடாகிய குமாரனாகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனுக்கு அடையாளமாக, இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு அப்படின்னா தேவனுடைய பார்வையில பரிபூரண பலி. ஈசாக்குனா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பார்வையில பரிபூரண பலி. சரியா? இப்ப ஆபிராம் அப்படின்னு இருந்தத எப்படி மாத்தினார் ஆண்டவர்? ஆபிரகாம்னு மாத்தினாரு. அப்புறம் யாக்கோபு எப்படி மாத்தினார்? இஸ்ரவேல் மாத்தினார். ஈசாக்க மாத்தினாரா? மாத்தல. ஏன் மாத்தல? ஆபிரகாம் மாத்தினாரு, யாக்கோபு இஸ்ரவேல் மாத்தினாரு. ஈசாக்கு ஏன் மாத்தலன்னா, அவர் வந்து என்னது? பரிபூரண பலி. தேவனுடைய பார்வையில அவர் ஒரு பரிபூரணம். அதனால என்ன பண்ணல? அவர்
மாத்தல. ஈசாக்கு என்ன பண்ணது, அப்படியே இருந்துச்சு. சரி, ஈசாக்குடைய மனைவி தான் யாரு, ரெபேக்காள் இல்லையா? அவங்க எதற்கு அடையாளமானவங்கன்னு சொன்ன, சபைக்கு அடையாளமானவங்க. சபை, மணவாட்டியாகிய சபை. ஓகேவா? மணவாட்டியாகிய சபைக்கு அவங்க அடையாளமா இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய மரணத்தை பைபிள்ல என்ன பண்ணலையாம், பதிவு பண்ணப்படலை அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சாரால் மரிச்சாங்க, அவங்களுடைய மரணத்துடைய பதிவு என்ன பண்ணுது, வசனத்துல இருக்குது. ஓகேவா? ராகேல் லேயாலும் மரிச்சாங்க இல்லையா? அவங்களுடைய பதிவு அவங்க எப்படி எந்த இடத்துல இறந்தாங்க அப்படின்றத பத்தி என்ன பண்ணுவாங்க, போட்டிருப்பாங்க. ஆனால் இங்க ரெபேக்காள் மட்டும் என்ன பண்ணல, பதிவு பண்ண, இறந்தாங்க ஆனால் என்ன பண்ணப்படலை, பதிவு பண்ணப்படலை. ஏன் பதிவு பண்ணப்படலைன்னா அவங்க என்னது, சபையாகிய மணவாட்டிக்கு என்ன பண்றாங்க, முன்ன உதாரணமாக இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய இறப்பை பத்தி பதிவு பண்ணல. அதாவது சபைக்கு மரணம் கிடையாது, புரியுதுங்களா? சபைக்கு என்னது, மரணம் கிடையாது. சபை என்னது, மணவாட்டியாகிய சபை நாம தான். ஆனா விசுவாசியாகிய நமக்கு மரணம் உண்டு இல்லையா? நாம தான் சபை. சபைனா யாரு, நாம தான் ஆண்டவருடைய பார்வையில. ஆனாலும் விசுவாசியாகிய நமக்கு என்னது, மரணம் உண்டு. மரணத்துக்கு பின் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் என்ன பண்ணுவோம், எழுந்திருப்போம். ஆனால் சபைக்கு மரணம் இல்லை. ஏன்னா சபையானது ஆண்டவருடைய நாளிலே என்ன பண்ணப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். எங்க எடுத்துக்கொள்ளப்படும், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனாலதான் ரெபேக்காளை எதற்கு முன் அடையாளமாக வச்சிருக்காங்கன்னா, சபைக்கு முன் அடையாளமானவள் யாருன்னா ரெபேக்காள். சரிங்களா? சரி, நான் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் சொன்னேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், 2 மடங்கு. எதுக்கு 2 மடங்கு, பாபிலோன் சிறையிருப்புக்கு 2 மடங்கு. ரெண்டாவது பென்யமீன் 5 மடங்கு பென்யமீன். அடுத்து அது எத்தனை மடங்கு, 10 மடங்கு. அடுத்து ஈசாக்கு 100 மடங்கு. அடுத்து 1000 மடங்கு. அடுத்து ரெபேக்காள் கோடா கொடியாய் பெருகுவாயாக. சரியா? இந்த கோடா கொடியாய் பெருகுவதற்கான காரணம் என்ன, எதனால ஆண்டவர் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிதான், அதுக்காக தான் இந்த ஆசீர்வாதங்கள். யார் யாருக்கு என்னென்ன மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், லாஸ்ட்ல ரெபேக்காளுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அதான் ஆண்டவருடைய ஒரு ஆசை என்னன்னா, சபை என்ன பண்ணணுமா, பெருகணும். சபையினுடைய ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, சபை பெருக்கம் அடையணும். புரியுதா? சபை என்ன பண்ணணும், பெருக்கம் அடையணும். அதுதான் அவருடைய விருப்பம். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10, 11, 12 லைனா படி. 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உசிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபெத்தோமியா நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுனுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதினே அறியவும் செய்தருளும் என்றான். சரி, போது நிறுத்துங்க. இப்ப இந்த வசனத்துல என்ன படிச்சோம் புரியுதா? அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளை யாரு, ஈசாக்கு. ஈசாக்குக்கு என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு, கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பார்க்கிறாங்க இல்லையா? பெண் பார்க்கும் பொழுது அப்ப ஈசாக்குக்கான மனைவி எங்க இருக்காங்க அப்படின்னா, செசரியா தேசத்துல என்ன பண்ணாங்க, இருக்கிறாங்க. பதான் அராம் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கிறாங்க. சீரியா தேசம். என்ன தேசம், சீரியா தேசத்துல பதாம் அராம் அப்படின்ற பகுதியில தான் இந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அதற்காக என்ன பண்றாருன்னா, அவருடைய ஊழியக்காரர், அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எலியேசர். என்ன பேர் சொல்லுங்க,
எலியேசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரர் பெயர் என்னது? எலியேசர். அவர்கிட்ட சொல்லி என்ன பண்றாங்க, என் மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும், நீங்க போய் என்ன பண்ணுங்க, பெண் பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் உடனே என்ன பண்றாரு, புறப்பட்டு போறாரு. ஆபிரகாமுடைய 10 ஒட்டகங்கள், எத்தனை ஒட்டகங்கள்? 10 ஒட்டகங்களை என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? அவர்கிட்டயும் ஒட்டகங்கள் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா ஈசாக்கு கிட்டேயும் இருந்திருக்கும். ஆபிரகாம் எப்பேற்பட்டவரா இருந்தார்? செல்வ செழிப்புள்ளவரா இருந்தார். எப்பேற்பட்டவரா இருந்தார்? ரொம்ப பெரிய யாரு? பணக்காரர். அதாவது இப்ப இருக்கிற பணக்காரர் யார்? ரொம்ப பெரியவர் எலான் மஸ்க் இல்லையா? நம்ம இந்தியால அம்பானி. அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கிறவர் தான் யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு பெண் பார்க்கணும்னா எப்பேற்பட்ட மகளை தேர்ந்தெடுக்கணும் அவங்க இல்லையா? ஒரு அம்பானி ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு பெண் பார்க்கணும்னா எப்படி பார்ப்பாங்க? அவங்களுடைய ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்படி ஆண்டவரை ரெபேக்கால தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியேசர் என்ன பண்றாரு, 10 ஒட்டகங்களோடு கூட தேடிட்டு போறாரு. எங்க போறாரு? பதாமரம் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப அங்க போய் என்ன பண்றாரு, ஒரு துறவண்டையில என்ன பண்றாரு, இருக்கிறார். துறவண்டையில இருந்துதான் அவர் என்ன சொல்றாரு, அந்த வசனம் அதுக்கு முன்னாடி வசனம், இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவரே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவர் துறவண்டியில போய் இருந்துட்டு அவருடைய ஒரு பிளான், ஒரு இது வச்சிருக்கிறார். நான் இங்க இருக்கிறேன் தண்ணீர் தாகத்தோட, இங்க தண்ணீர் மொல்ல இந்த ஊர் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கதான் வருவாங்க. வரவங்க கிட்ட நான் இந்த மாதிரி தண்ணி வேணும்னு கேட்பேன். கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீயும் குடிங்க, நீங்க உங்க கூட இருக்கிற ஒட்டகங்களுக்கும் நான் என்ன பண்றேன், தண்ணீர் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த பெண் சொல்றாளோ அந்த பெண்ணு தான் நீர் என்னது, ஈசாக்குக்கு நியமித்திருக்கிற பெண் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எலியேசர் என்ன பண்ணாரு, மனதுல ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு திட்டம் வச்சு காத்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? திட்டம் வச்சு என்ன பண்றாரு, காத்துட்டு இருக்காரு. இப்போ ஒட்டகங்கள் சாதாரணமா எவ்வளவு தண்ணி குடிக்கும்? ஆமா, 100 லிட்டர் 200 லிட்டர் குடிக்கும்னு சொல்றாங்க. 1 லிட்டர் தானா? 90 லிட்டரா? 90 லிட்டரா? சேர்த்தோன்னா அத்தனை லிட்டர் 100 லிட்டர் கிட்ட குடிக்குது ஒவ்வொரு ஒட்டகமும் இல்லையா? அதுவும் அந்த காலத்துல இருக்கிற ஒட்டகங்கள் இன்னும் ரொம்ப, அதுவும் ஒரு பாலைவனத்துல ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிற ஒட்டகங்கள்லாம் எவ்வளவு குடிக்கும்? இன்னும் அதிகமாவே குடிக்கும். நம்மளே தாகத்தோடு இருக்கும்பொழுது எப்படி குடிப்போம்? நல்லா அதிகமாவே குடிப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒட்டகங்கள் குடிக்கணும்னா இப்ப தோராயமா நம்ம ஒரு கணக்கு போட்டாவே எப்படி, ஒரு 100 குடம் தண்ணி. எத்தனை குடம்? 100 குடம் தண்ணி ஏன்னா 10 ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா? 10 ஒட்டகங்கள் இருக்கு, அவரும் குடிக்கணும். அப்ப 10 குடம் தண்ணி எடுத்து எந்த பெண்ணு ஊத்துறாலும் அந்த பொண்ணுதான் யாரு, ஈசாக்குக்கு மனைவி. புரியுதுங்களா? 10 குடம் தண்ணி நம்மளுடைய கணக்குக்கு வச்சுக்கிறோம். 10 குடம் தண்ணி எடுத்து, இப்ப இந்த காலகட்டத்துல அப்படிலாம் நடக்குமா? இல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்றாங்க இல்லையா? சோ 100 குடம் தண்ணி. இத ரெபேக்காள் செஞ்சாங்களா இல்லையா? அவங்க செஞ்சாங்க. அதான் ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? இவங்களுக்கு ஆண்டவர் இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம், ஆண்டுடைய சித்தம் இருக்கு இல்லையா? அதன்படிதான் என்ன நடக்குமோ அதான் என்ன பண்ணும், நடக்கும். சரி, அவர் அப்ப வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது அப்ப அந்த இடத்துக்கு தான் யார் வராங்க? யார் வர்றது? ரெபேக்காள் வராங்க. ரெபேக்காள் அவர் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த அம்மா சொல்றாங்க, நான் கொடுக்குறேன், நீங்களும் குடிங்க, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் என்ன பண்ற மொண்டு ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அதை வசனம் வைங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இது இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள வசனம், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல் பெண் எவளோ. அப்படி சொல்ற பெண்ணு யாரோ அவங்கதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுட்டாரு இல்லையா? அப்படி சொல்லும்போதுதான் அவங்களும் ரெபேக்காலும் என்ன சொல்றாங்க, நான் தரேன், நீங்க என்ன பண்ணுங்க, குடிங்க, உங்களுடைய ஒட்டகங்களும்
என்ன பண்ண, ஒட்டகங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை தான், புரியுதா? முதல்ல வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது, அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய செயலும் இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? இப்ப நான் எதுக்காக இந்த வசனத்தை பத்தி பேசுறேன்னா, இப்படி சொன்னது யாரு? ரெபேக்கால் தான் சொல்றாங்க. முதல்ல நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சரியானதா இருக்கணும். அதற்கேற்றபடிதான் நம்மளுடைய எப்படி இருக்கும், நம்மளுடைய செயலுமே இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பாக்குறார், நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, அதன்படிதான் நம்முடைய செய்கையும் எப்படி இருக்கும். நம்முடைய வார்த்தை சரியா இருந்ததுன்னா நம்முடைய செய்கையும் எப்படிதான் இருக்கும், சரியானதா இருக்கும். அதை தான் இங்க ரெபேக்கால் பண்றாங்க. குடி என்றும் நான் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல், பெண் எவளோ அவரே நீ உம்முடைய ஊழியக்காரனுக்கு நியமித்திருக்க பெண்ணா இருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அதை சொல்றாங்க. அடுத்து கீழே வல்ல வசனத்துல அவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. புரியுதுங்களா? அப்போ முதல்ல என்ன, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து, ஃபர்ஸ்ட் வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறார். வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் என்ன எப்படி இருக்கிறது, வேறா இருக்கிறது. வேத வசனமே எப்படி இருக்கிறது, வார்த்தை தான் இல்லையா? அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சரியானதா இருக்கணும். அது சரியானதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும், சரியானதா இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ண, இந்த ஈசாக்கு ரெபேக்கால் ஒரு முன் அடையாளமாக இருந்தாங்க. அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்கள கொடா கொடியாய் பெருகுவாயாக. ஏன்னா ஒரு ஆபிரகாம் ஒரு செல்வ சீமானா இருந்தார். அவருடைய பிள்ளை யாரு, ஈசாக்கு. அவருக்கும் ஆண்டவர் இன்னும் எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார், 100 மடங்கு. ரெபேக்கால் வந்ததுக்கு அப்புறம் தான் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இத்தனை சொத்துக்கும் ஒரு பெண்ணை நியமிக்கணும் அப்படின்னா அப்ப அவங்க எப்பேற்பட்டவங்களா அவங்க இருக்கணும், அதையெல்லாம் ஒரு பாதுகாக்கிற ஒரு வல்லமை உள்ளவங்களா இருக்கணுமா வேண்டாமா? வேண்டுமா வேணாமா? அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, யாரை எடுத்துட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாவற்றிற்கும் தகுதியானவங்களா யார் இருந்தாங்க, ரெபேக்கால் இருந்தாங்க. யாரு இருந்தாங்க, ரெபேக்கால் இருந்தாங்க. அதான் ரெபேக்கால் எதற்கு முன் அடையாளமாக இருந்தாங்க, நம்மளுடைய சபை மனவாட்டியாக, ஆண்டவருடைய மனவாட்டியாக சபைக்கு யார் முன் அடையாளமாக இருந்தாங்க, ரெபேக்கால். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு வசனம் எடுங்க. லூக்கா 24:19. 24:19. அவர் எவைகள் என்றால் அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இயேசு அதே வசனத்தை திரும்பவங்க. அதற்கு அவர் எவைகள் என்றால் அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இதை யாரை குறித்து சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை குறித்து சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார், தேவனுக்கு முன்பாகவும் எப்படி பேசினாரோ அதேதான் யாருக்கு, சக மனுஷர்களுக்கு முன்பாகவும் எப்படி இருந்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்பாக எப்படி பேசினாரோ அதான் சக மனுஷருக்கு முன்பாகவும் எப்படி இருந்தார். ஃபர்ஸ்ட் வார்த்தையிலும், ரெண்டாவது எப்படி இருந்தார், செய்கையிலும் எப்படி இருந்தார். கரெக்டா என்ன நம்ம பேசுறோமோ அதை தான் நாம என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். அப்ப நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஆற்றல் மிக்க காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம செய்கை முதல்ல ஆற்றல், நமது வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதா இருக்கணும். அந்த ஆற்றல் தான் செய்கையிலும் என்ன பண்ண முடியும், ஆற்றல் மிக்கதா இருக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பால் யாங்கிசோ, தென்கொரிய ஒரு பாஸ்டர், ஃபேமஸான பாஸ்டர் இல்லையா, இறந்துட்டார் இல்லையா, பால் யாங்கிசோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் யாங்கிசோ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, பெரிய ஒரு சபை, உலகத்திலே நம்பர் 1 சபைன்னு பேர் எடுத்தது. அவருடைய ஊழியத்துல அப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவரையும் அவர் மனைவியும் வச்சு எடுக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்க இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, எப்படி நீங்க இதை ஃபாலோ பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, பக்கத்துல தானே இருக்காங்க, மனைவி கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அவரு இங்க எப்படி இருக்கிறார், சபையில எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் எப்படி இருப்பார் அவங்க வீட்லயே இருப்பாராம். அவங்க சமையல் ரூம்லயே அப்படிதான் இருப்பாரு, அவங்க வீட்டு இருக்கிற எல்லா பகுதியிலும் அப்படிதான் இருப்பார். அப்படின்னா எப்படி, புரியுதா? அவர் சபையில எப்படி பேசுறாரோ அதே மாதிரிதான் எப்படி இருப்பாரு, எல்லா இடத்துலயுமே எப்படிதான் இருப்பாரு, ஒரே மாதிரி தான் இருப்பாரு.
இங்க ஒரு மாதிரி சபையில ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில போன உடனே வேற மாதிரி, அதான் சொன்னல உலக பிரகாரமாக பேசுறது. அந்த மாதிரி பேசினாலும் எப்படி பேசணும், நம்ம வாயில வர வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும், சரியானதா இருக்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? எப்படி இருக்கணும்? சரியானதா இருக்கணும். அதை தான் சொன்னாராம் பாலியாங்கிசு, அவங்களுடைய ஒய்ஃப் சொன்னாங்களாம், அவர் இங்க எப்படி இருக்கிறாரோ எல்லா இடத்துலயுமே அவர் இங்க இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துலயும் இருக்கிறதா, அவர் இந்த அளவுக்கு அவரு மேலோங்கி வர காரணம் ஆண்டவர் கூட இருந்து அவரை பலப்படுத்துகிற காரணம் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி என்ன பண்ணாங்களாம் சொன்னாங்களாம். அவர் கூட சமீபத்துல என்ன பண்ணாரு, இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இறந்துட்டாரு. ஆமா, இறந்துட்டார். சரி, அடுத்து ஒரு வசனம் எடுங்கள். எபேசியர் 4:25-26. எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4. எபேசியர் 4:25-26. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. புரியுதுங்களா? வசனம் என்ன சொல்லுது? மேலுள்ள வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய் என்ன பண்ணணும்? வாயிலிருந்து வரக்கூடாது. பொய்யை களைந்து மெய்யை என்ன பண்ணணும்? பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வருது ஒரு மனுஷனுக்கு இல்லையா? கோபத்துலதான் என்ன பண்றது, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி வருது, இஷ்டத்துக்கும் பேசிடுறோம் இல்லையா? கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. இப்ப இதனோட அர்த்தம் என்ன புரியுதா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் என்ன பண்ணும்? தனிஞ்சு போயிடணும். அதாவது ஏதோ ஒரு காரணத்தால ஒரு கோபம் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை வருது அப்படின்னு சொன்னா, அது நைட்டு சண்டை வருதுன்னா காலையில என்ன பண்ணணும்? அதை மறந்துடணும். அதே நைட்டு பேசுற அதே இதோடைய காலையில என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அதான் சூரிய வர்றதுக்கு முன்னாடி அந்த எரிச்சல் என்ன பண்ணணும்? தரிஞ்சு போயிடணும். அதே கோவத்தோட இருக்கக்கூடாது. அதே கோவத்தோட இருந்தாதான், கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுது? கீழே, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அதே கோபத்தோட அதே வக்கரத்தோட இருக்கும் பொழுதுதான் பிசாசு என்ன பண்ணிடுறான்? நமக்குள்ள வந்துடுறான். புரியுதா? இப்ப நைட் சண்டை காலைல எழுந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ என்னன்னு கேட்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன, அதே கோவத்தை மனசு வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி அதிகாரமா இல்ல அந்த வைராக்கியத்தோட பேசணும்னா அதுதான் என்னது? கோவம். அதான் பாவம். அதான் என்னது? பாவம். அந்த கோவம் நம்ம விட்டு என்ன பண்ணல, போல, அது அங்கேயேதான் தங்கி இருக்குது இல்லையா? அதுதான் என்னது? பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க எந்த சூழ்நிலையில கோபப்பட்டாலும் அந்த கோபப்பட்ட அந்த ஒரு நாளிலே என்ன பண்ணணும்? அந்த கோபத்தை விட்டுணும். அதை விடாம நம்ம மனசுலயே வச்சிருந்து அதை தொடர்ந்து வச்சுருந்தோம்னால் அதான் பாவம். அந்த பாவம் தான் நமக்குள்ள பிசாசு என்ன பண்றான்? கிரியை செய்கிறான். பிசாசு என்ன பண்றான்? கிரியை செய்யறதுக்கு காரணம் அதான். அப்ப எந்த விதமான கோபமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல என்ன பண்ணும்? அதை விட்டுணும். அதை என்ன பண்ண, மனசுலயே வஞ்சகமா வச்சு இருக்கும்போதுதான் பிசாசு நமக்குள்ள என்ன பண்றான்? அதிகமா தூண்டி பிரிவினைகள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் அதிகமா வர காரணம் என்னது? அதுதான். சரியா? சரி, அடுத்து கீழே உள்ள வசனங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாச கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். புரியுதா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நம் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது? கோவத்துல வந்துருச்சு, அவன் என்னை சீண்டுனா, அவனை என்ன பண்றான்? கோவப்படுத்தினா மாதிரி பேசினா, அதனால என் வாயிலிருந்து என்ன வந்துருச்சு? கெட்ட வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம என்ன பண்ணோம்? தீர்மானம் எடுக்கணும். என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்லதா இருக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்லதா இருக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கீழே உள்ள வசனம்.
அன்றியே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம அப்படி பேசும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி என்ன படுதான்? துக்கப்படுது. என் பிள்ளை என்ன பண்றான்? தன் நாவை அடக்காம இருக்கிறான். இப்ப நாவை அடக்காம இருக்கிறதுனால ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி என்ன படுது? துக்கப்படுது. சரிங்களா? துக்கப்படுது. நான் எல்லாவற்றையும் செய்யறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனா என் நாவை என்னால அடக்க முடியல. நான் இஷ்டத்துக்கும் பேசுறேன், ஆனா நான் பக்திமான் தான். நான் பக்திமான் தான் அப்படின்னு எத்தனை பேருக்குள்ள இந்த உணர்வு இருக்கு? என் நாவை எனக்கு அடக்கணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நாம் கேட்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இந்த நாளிலே ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழணும் என்றால் என் நாவை அடக்கத்தக்க உணர்வை எனக்கு கொடுங்க. என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? புரோஜனம் உள்ளதா இருக்கணும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது? ஹர்ட் பண்றதா இருக்கக்கூடாது. உமக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முதல்ல என்ன தேவை? வார்த்தை. வார்த்தை தான் என்ன பண்ணணும்? தேவை. புரியுதுங்களா? இந்த மெசேஜ் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சொன்ன நான் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஒரு வசனத்தோடு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் வசனம் யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களில் ஒருவன், இந்த வசனம்லாம் மனப்பாடமா சொல்லணும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கும்? வீணா இருக்கும். சரிங்களா? அந்த நாவை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கணும். நாவை அடக்க மனுஷனால் கூடாதுதான். அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நாவை அடக்கத்தக்க பலனை எனக்கு கொடுங்க, கிருபையை எனக்கு கொடுங்க. என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் சரியானதாக இருக்கணும். அது சரியானதாக இருந்தால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றுகிற வல்லமை உடையதா இருக்கிறது. இந்த வருஷத்திலே நம்ம ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தில் இருந்து கடந்து சொல்வோம். யாவரும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணுவோம்? கேட்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நான் இந்தந்த விஷயத்திலே தீர்மானம் எடுத்திருக்கேன், இந்தந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்க, உமது கிருபை எங்களுடனே கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு இடத்துல கேட்டு அதை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தத்தக்க மக்களாக நாம் இருப்போம். ஆமென். சோத்ரம். தேவன் நல்லவர். சரி, அதாவது நாவை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நாவு இருக்கிறதுலே சிறிது தான், அவயங்களிலே சிறிதா இருக்கிறது. ஆனால் ஒரு ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்துமா இல்லையா? ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தும். அப்போ நாவு நெருப்பு தான். யாக்கோபு சொல்றார், நாவும் நெருப்பு தான். அது ஆயுதம், அதாவது கண்டிப்பாக அது ஒரு ஆயுதத்துக்கு ஒப்பானது. உங்கள் நாவை நீங்கள் எப்படி வேணாலும் நான் பேசுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன் இல்லை. பாருங்கள், தேவ பக்தி வீணாக்கிடும். அது தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் நீங்கள் நாவை அடக்காமல் கண்டதை பேசும்போது அந்த தேவ பக்தி வீணாக போயிடும். பாருங்க, அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவன் என்ன பண்ணணுமா? பொய்யை கலைத்து மெய்யை பேச வேண்டும். எதை பேசணுமா? பொய் இருக்குது, உள்ள இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணாது? பொய்யை எப்போதும் காலம் ஃபுல்லாக பொய்யை பேசிக்கினே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் பொய் பேசியிருந்தோம், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சு. இப்போ கடவுளுக்கு நம்ம பிரியமாக வாழ விரும்பும்போது பொய்யை கலைத்து போட்டு மெய்யை பேச வேண்டும். என்ன பண்ணணுமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள் இல்லையா? கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனியே கடவுது. கோபத்திலே நம்ம இருக்கக்கூடாது. கோபத்திலே இருப்பீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம் நம்ம. அதுக்கு தான் டக்குன்னு அது கீழே என்ன கொண்டு வந்து எழுதியிருக்கிறாரு? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்றாரு. ஏன் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்குன்னா, கோபத்திலே இருக்குது. அந்த எரிச்சலையோடு இருக்கும்போது அவன் உங்களை ஆளுக செய்ய வச்சிருவான், தப்பான வழியில் கொண்டு போயிடுவான். இப்போ நீங்கள் உங்கள் நாவை எப்படி பண்ணணும்? உங்ககிட்ட தான் இருக்குது அந்த நாவு. நாங்கள் ஒரு பூட்டை ஒன்று போட்டிட்டு போங்க, நீங்கள் வர வரைக்கும் நான் பேசாத, நான் அந்த நாவை பத்திரமா நான் பூட்டி வச்சிருக்கிறேன். இல்லை, அது உங்ககிட்ட இருக்குது கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல்னுவாங்க. அது நீங்கள் பேசுகிற விதத்தில் எங்கே பேசணும், எப்படி பேசணும், சபையில் எப்படி பேசணுமோ அதே மாதிரி என்ன பண்ணணும்? வீட்டிலையும் நடந்துக்கணும், வேலை செய்கிற சேரத்துலையும் அப்படி நடந்துக்கணும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா எத்தனை விதமான ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அப்புறம் 5 மடங்கு ஆசீர்வாதம், அப்புறம் 10 மடங்கு ஆசீர்வாதம், அப்புறம் 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடா கோடி ஆசீர்வாதம் இல்லையா?
அப்படிதான் பெருக முடியும். 1, 30, 60, 100 பலன் மேல பலன் பெருகணும்னா அப்ப தேவ பக்தி வீணாவாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணுமா, இதை நீங்க செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ரெட்டிப்பான ஆசீர்வாதம், 5 வித ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி ஆசீர்வாதம் இது நடக்கும். இது கண்டிப்பா தேவன் அப்படிதான் நம்மள என்ன பண்ணுவார், படிப்படியா நம்மளை கொண்டு போவார். இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழ வேண்டும். தீர்மானம் பண்ணணும், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், தேவையில்லாத பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். சபையிலும் சாட்சியா இருக்கணும், வெளியிலையும் சாட்சியா இருக்கணும், வேலை ஸ்தலத்திலையும் சாட்சியா இருக்கணும், எல்லா இடங்களிலும் நம்ம சாட்சியா இருக்கணும். நாவை நம்ம அடக்கி கொள்ளணும், காத்து கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? என் நாவை காக்க ஒரு தேவதூதனை அனுப்ப மாட்டவரே தாவீது கேட்கிறாரு, சங்கீத புத்தகம் 42ஆம் சங்கீதம். என் நாவை அடக்க ஒரு காவல்காரனை அனுப்ப மாட்டவரே, என்னால அடக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. இப்ப நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தேவதூதனை அனுப்பும், என் நாவை அடக்க தேவதூதனை அனுப்புவான். கண்டிப்பா கர்த்தர் அவரிடத்துல வேண்டிக் கொள்றவருக்கு தேவன் கண்டிப்பா அருளை செய்வார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே, இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அன்பு மகள் செல்லத்தாய் கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் கேட்டீர், உமக்கு சோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது, சபையார்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. தேவன் தாமே அப்படியே நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். என் தேவன் தாமே சபைகள் ஆண்டவரே உம்மாலே கட்டப்பட்டு இருக்கிறது. சபையிலே ஆண்டவரே உமக்கு முன்மாதிரியா நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீரே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறீர். உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்கள் சபையார்களாக நாங்கள் ஒன்று கூடி எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாங்கள் சுகமாய் இருக்க கர்த்தரை எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. சபை பெருகட்டும் இயேசுவ நாமத்தில் ஆண்டவரே. கோடியா இந்த சபை பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து நம் நாவை காத்து கொள்வோம் என்று சொல்லுங்க.